வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஆமாங்க, ராகி மாவு சிமிலி. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மாவு சேர்த்து பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் 300 கிராம் ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இதை நம்ம புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா தண்ணி அதிகமாகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதில் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு பிசைஞ்சிக்கலாம். நான் 300 மில்லி அளவு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். பாருங்கள், மாவு பிடிச்சா இப்படி புடி வரணும். அப்போ தான் இது கரெக்டான பதம். இப்போ நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மாவு வேக வைக்க ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு இட்லி தட்டில் மேலே ஒரு வெள்ளை துணி நம்ம நல்லா அதை நனைச்சிட்டு புழிஞ்சு ஒரு இட்லி தட்டில் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பிசைஞ்சு வச்ச மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீதமுள்ள துணியை இது மாதிரி கவர் பண்ணி விட்டுருவோம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் கூட வேகலாம். மூடி வச்சிடலாம். இது ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம இன்னொரு பக்கம் ஒரு பேன் அடுப்பில் வச்சு நல்லா பேன் சூடேறினதுமே 3/4 கப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். நான் எடுத்த கப்போட அளவு 200 கிராம். அதில் 3/4 கப்பு அளவு எள்ளு சேர்த்துக்கிறேன். 150 கிராம் எள்ளு. இப்போ இதை நல்லா பொரிய விட்டு வேறு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 200 கிராம் வேர்க்கடலை. இப்போ 1 கப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். 3/4 கப்பு எள்ளு, 1 கப்பு வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையும் நல்லா நம்ம வறுத்து விட்டுடலாம். நல்லா செவந்து வரட்டும். பாருங்கள், இதுவும் நல்லா வறுபட்டுடுது. இப்போ இதையும் நம்ம ஆற வச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் நமக்கு ஆயிடுச்சு. மாவு நல்லா பாருங்கள் வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம ஆற வச்சிடுவோம். இதில் உள்ள கட்டியெல்லாம் நம்ம உடச்சி விட்டு ஆற வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலையும் எள்ளையும் பொடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் வறுத்து எடுத்த வேர்க்கடலையை தோல் நீக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே வறுத்து எடுத்த எள்ளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை பவுடர் மாதிரி அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் கொரகொரப்பாக பொடி பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஆற வச்ச ராகி மாவு கூட இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே நான் 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம சாதா வெல்லம் கூட இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஏன் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன்னா இது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. கூடவே 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம நிறைய வகை ஸ்நாக்ஸ் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து சாப்பிட்றோம். ஆனால் எண்ணெயே சேர்க்காமல் இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாரத்துக்கு ஒரு முறை இதை மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி இது. பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டாச்சு. இதை நம்ம உருண்டை பிடிச்சியும் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட ஒரு பவுலில் மாற்றி ஸ்பூன் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. ரொம்ப ரொம்ப சுவையான ராகி மாவு சிமிலி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.